வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 18. ஆக்ரா சேர்ந்த பாபரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் கோலாகலமான விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்த ஹுமாயூன் முத்தாய்ப்பாக கோஹினூர் வைரத்தை ஒரு தங்கத்தட்டில் வைத்து தந்தைக்கு பரிசளிக்க, அதன் மதிப்பு பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பாபர் சற்றும் ஆர்வமில்லாமல் அதை மகனிடமே திருப்பி தந்து விட்டதாக தகவல். இதோ பெட்டி இல்லாமல் கோஹினூர் பற்றிய ஒரு குட்டி செய்தி. அதை விலை கொடுத்து வாங்கும் பணத்தில் 2.5 நாட்களுக்கு உலக மக்கள் அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும் என்று அப்போதைய சரித்திர ஆசிரியர்கள் கோஹினூர் வைரம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். முதலில் அலாவுதீன் கில்ஜியின் சேனாதிபதி மாலிக் கஃபூரால் ஆந்திராவிலிருந்து கைப்பற்றப்பட்ட கோஹினூர் வைரம் பிற்பாடு குவாலியர் மன்னர் குடும்பத்திற்கு சென்றது. அவர்களிடமிருந்து ஹுமாயூன் கைக்கு பாரசீக மன்னர் ஷா தாமஸ் கைக்கு போனது. பிறகு தட்சிண பீடபூமியை ஆண்ட நிஜாம் ஷாவை அடைந்தது. அதைத் தொடர்ந்து 17ஆம் நூற்றாண்டில் ஷாஜஹான் கைக்கு இந்த வைரம் போனது. அதன் பிறகு டெல்லியை 1739இல் சூறையாடிய பாரசீக மன்னர் நாதிர் ஷா கைப்பற்றி கொண்டு போனார். கோஹினூர், அதாவது மலை அளவு ஒளிவீச்சு என்று வைரத்துக்கு பெயரிடப்பட்டது அவர்தான். நாதிர் ஷாவுக்கு பிறகு காபூலில் வசித்த அவருடைய வழித்தோன்றல்களிடமிருந்து கோஹினூர் பஞ்சாப் சிங்கம் ரஞ்சித் சிங் கைவசம் மாறி ஆங்கிலேயர்கள் கீழ் பஞ்சாப் போன பிறகு சர் ஜான் லாரன்ஸ் என்ற ஒரு உயர் அதிகாரியின் பாக்கெட்டிற்கு போக, வைரத்துடன் தன் கோட்டை கழற்றி பீரோவில் வைத்து மறந்துவிட்ட லாரன்ஸ் 6 வாரங்களுக்கு பிறகு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு அதை எடுத்து பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியாவிற்கு பரிசாக தந்தார். ஆகவே இன்று வரை பிரிட்டிஷ் கிரீடத்தை கப்சிப் என்று அலங்கரித்து வருகிறது சரித்திர பிரசித்தி பெற்ற கோஹினூர் வைரம். பாபர் பாதுஷாவிடமிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரை தொடர்வோம். ஆக்ராவிலும் டெல்லியிலும் பல புகழ்பெற்ற மாளிகைகளையும் அரண்மனைகளையும் உள்ளே இருந்த கஜானாக்களையும் சுற்றி பார்த்தார் பாபர். அடே அப்பா, இந்தியா இப்படி ஒரு பணக்கார நாடா என்று பிரமித்தார். பிறகு தன் வெற்றிக்கு காரணமான தளபதிகளுக்கும் போர் வீரர்களுக்கும் தங்க நாணயங்களையும் ஆபரணங்களையும் பரிசளித்தார். பிரதம தளபதியாக இருந்த ஹுமாயூனுக்கு 4 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு தந்து கௌரவித்தார். ஹுமாயூனின் முதல் சம்பளம் சும்மா இல்லை. அப்போதைக்கு இந்த பணத்தை மொத்தமாக மெட்ராஸையே வாங்கலாம். புனித மெக்கா, சாமர்கண்ட், தாஷ்கண்ட் மற்றும் காபூல் நகரங்களில் இருந்த மதகுருமார்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரும் தொகையும் தாய்க்குலங்களுக்கு தங்கம், வைரம், முத்துக்கள் பதித்த ஆபரணங்களும் சென்றன. அது மட்டுமல்ல, டெல்லி அரண்மனையில் வரிசையாக களஞ்சியங்களில் குவிக்கப்பட்டிருந்த வெள்ளி நாணயங்களில் பெரும் பகுதியை காபூலுக்கு அனுப்பினார் பாபர். அங்கே வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக தர வேண்டும் என்ற ஆணையுடன். இந்த செல்வம் ஒரு பரிவாரமாக சில மாதங்கள் கழித்து காபூல் சென்றடைந்து நாணயங்கள் விநியோகிக்கப்பட்ட போது அங்கே தெருக்களில் மக்கள் பாபர் வாழ்க என்று குதூகலமான குரல் கொடுத்தவாறு ஆனந்த கூத்தாடினார்கள் என்கிறது சரித்திர குறிப்பு. இந்த தருணத்தில் இப்ராஹிம் லோடியின் தாய் தன் மகனை போரில் கொன்ற பாபர் மீது அடக்க முடியாத கோபத்திலும் வெறுப்பிலும் இருந்தார். போக போக அது கொலை வெறியாக மாறியது. கடைசியில் திகைப்பூட்டும் சதித்திட்டம் ஒன்று உருவானது. இந்திய உணவு வகைகளை ருசி பார்ப்பதில் பாபர் மிகுந்த ஆர்வம் காட்டியதால் அரண்மனை சமையலறையில் இந்திய சமையற்காரர் ஒருவர் பணியில் இருந்தார். அது தெரிந்த இப்ராஹிம் லோடியின் தாயிடமிருந்து கடுமையான ஒரு விஷம் சமையல் கட்டுக்கு ரகசியமாக கடத்தப்பட்டது. எந்த உணவு தயாரித்தாலும் மன்னருக்கு முன் அதை ருசி பார்க்க நியமிக்கப்பட்டிருந்த உதவி சமையல்காரர்கள் 2 லஞ்சமாக 4 கிராமங்கள் கொடுப்பதாக வாக்களிக்கப்பட்டன. தலைமை சமையல்காரருக்கும் கிராமங்களும் பெரும் செல்வமும் தருவதாக இப்ராஹிம் லோடியின் தாய் சொல்லி அனுப்ப பாபர் உணவில் கலக்கப்பட்டது விஷம். அன்று வெள்ளிக்கிழமை குளித்துவிட்டு தொழுகை முடித்த பிறகு பகல் உணவுக்கு மந்திரி பிரதானிகளுடன் வந்தமர்ந்தார் பாபர். முயல் கறியும் மெதுவாக வறுத்த கேரட்டும் வர ஒரு கை பார்த்தார். தொடர்ந்து இந்திய பிரியாணி வந்தது. அதை ஒரு வாய் சுவைத்து விழுங்கியவுடன் சாதாரணமாகவே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும் பாபருக்கு ஏதோ பொறி தட்டியது. மறு வினாடி வயிற்றை புரட்டியது. இதோ பாபரே அதை விளக்குகிறார். மேஜை விரிப்பு மீதே எனக்கு வாயில் எடுக்க தோன்றியது. சுளீர் என்று வயிற்றில் வலி கிளம்ப எழுந்து ஓடினேன். இதுவரை இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு நேர்ந்ததே கிடையாது. எந்த வகை உணவையும் விழுங்கி ஜீரணிக்கும் நான் முதல் முறையாக பயங்கரமாக வாயில் எடுத்தேன். மறு வினாடி எனக்கு சந்தேகம் தட்டியது. சமையலறையில் பணியில் இருந்த அத்தனை பேரையும் கைது செய்ய சொன்னேன்.
நாய் ஒன்றை வரவழைத்து அதற்கு அதே உணவை தர ஆணையிட்டேன். சற்று நேரத்தில் நாய் சுருண்டு விழுந்து விட்டது. கற்களை எறிந்தும் அது நகரவில்லை, மூச்சும் விடவில்லை. ஆண்டவன் கிருபையால் நான் பிழைத்திருக்கிறேன். இது எனக்கு மறுபிறப்பு, புது வாழ்வு. மரணத்தின் வாயிலை எட்டி பார்க்கிறவர்களுக்குத்தான் உயிரின் மதிப்பு முழுமையாக புரியும். எனக்கு புரிந்தது. தலைமை சமையல்காரனை கொண்டு போய் சித்திரவதை செய்தார்கள். அந்த துரோகி உண்மையை ஒப்புக்கொண்டான். திங்களன்று வழக்கப்படி சபை கூடியது. அங்கே இந்த கொலை குற்றத்தை ஒப்புக்கொண்டு தாங்கள் தீட்டிய சதித்திட்டத்தை நடுங்கிக் கொண்டே விளக்கினார்கள். இந்த துரோகத்தை எப்படி மன்னிக்க முடியும்? உணவை ருசி பார்க்க நியமிக்கப்பட்டவர்களின் உடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டன. உயிரோடு சமையற்காரனின் தோல் உரிக்கப்பட்டது. விஷம் கடத்தி கொண்டு வந்த பெண் ஒரு யானையின் காலால் இடறப்பட்டாள். அந்த மகாராணி அவள் சாகக்கூடாது, உயிரோடு இருந்து தன் தவறை எண்ணி எண்ணி வருந்த வேண்டும். ஆகவே அவளை சிறைப்படுத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்தேன். தான் தப்பிய கதை இப்படியாக விவரிக்கிறார் பாபர். பாபரை கொல்வதற்காக போட்ட திட்டம் நிறைவேறாததால் மனம் உடைந்து காவலிலிருந்து ஒரு நாள் தப்பி அலறிக்கொண்டே ஓடி சென்று யமுனை நதியில் குதித்து தன் வாழ்க்கையை தானே ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கொண்டார் இப்ராஹிம் லோடியின் தாய். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாலாவட்டத்தில் ஹுமாயூன் மற்றும் சில தளபதிகளின் தலைமையில் கட்டுக்கோப்பான படைகள் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி டெல்லியின் ராஜ்ய எல்லைகள் விஸ்தரிக்கப்பட்டன. பல குறுநில மன்னர்கள் பாபரிடம் பணிந்து போய் கப்பமும் செலுத்தினார்கள். ஆனால் ஒருவரை மட்டும் பாபரால் வழிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர் சித்தூரை தலைநகராக கொண்டு மேவார் நாட்டை ஆண்டு வந்த ராஜபுத்திர மாவீரர் ராணா சங்கா. நமக்கு 1000 சண்டைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு அந்நியர் இந்தியாவை கைப்பற்றியிருப்பதை நாம் அனுமதிக்கலாமா என்று அவர் மற்ற பல இந்திய மன்னர்களுக்கு கடிதங்கள் மூலம் வலியுறுத்தி கொண்டே இருந்தது கடைசியில் பலன் அளித்தது. ராணாவிடம் விசுவாசம் மிகுந்த சந்தேரி பகுதியை ஆண்டு வந்த ராஜபுத்திர வீரர் மெதினி ராய் ராணா சங்காவை வழிமொழிந்து மேவார் படையுடன் தன் படையை இணைத்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ஹசன் கான் என்ற சிற்றரசரும் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் ராணாவின் தலைமையில் கூட்டணி அமைக்க திரண்டெழுந்த ஒரு பெரும் படை பாபருக்கு எதிராக அணிவகுத்து நின்றது. பாபரின் படையில் திடீரென்று வெடித்தது ஒரு பெரும் பிரச்சனை. போரெல்லாம் போதும், வேண்டாம் இந்தியா, தயவு செய்து காபூல் திரும்ப அனுமதியுங்கள் என்று வியர்த்து விறுவிறுத்து போய் முடங்கி பயந்து போயிருந்த தளபதிகள் பலரும் போர் வீரர்களும் பாபர் முன் வந்து கோரஸாக புலம்பினார்கள். எத்தனையோ வீரர்களை எதிர்த்து நின்ற பாபரின் வீரர்களுக்கு பயமேற்படுத்தியவர் இந்திய வெயில். நேரம் பார்த்து கோடைக்காலம் ஆரம்பித்தது. பிறந்ததிலிருந்தே ஜில்லென்று காபூல் வாழ்க்கையை அனுபவித்த மொகலாய வீரர்களால் அந்த தகிக்கும் வெயிலும் வெப்பத்தையும் தாங்க முடியவில்லை. அதே சமயம் ராணா சங்கா தலைமையில் ராஜபுத்திர படை தங்கள் நாட்டை காக்கும் ஆவேசத்துடன் டெல்லியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.